Dear students, so in the video previous year questions அதில் one word பார்க்க போகிறோம். A small metallic sphere S of charge plus Q is placed exactly at a point midway between 2 point charges A of plus Q and B of plus Q. அதாவது point A, point B ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இங்கே ப்ளஸ் கேபிட்டல் Qங்கிற சார்ஜ் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் கேபிட்டல் Q சார்ஜ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட மிட் பாயிண்ட் வந்துட்டு O. இந்த மிட் பாயிண்டில் ஸ்மால் Q உள்ள ஒரு மெட்டாலிக் ஸ்பியரை கொண்டு வந்து இந்த பாயிண்டில் வைக்கிறோம். ஸோ சார்ஜ் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர் வந்துட்டு ஸ்மால் Q. இஃப் த ஸ்பியர் இஸ் ஸ்லைட்லி டிஸ்பிளேஸ்டு டுவர்ட்ஸ் சார்ஜ் A அண்ட் ரிலீஸ்டு. இப்போ இந்த மெட்டாலிக் ஸ்பியரை இங்கே நகர்த்தி இங்கே கொண்டு வரோம் டுவர்ட்ஸ் தி A. அப்போ இந்த ஸ்பியர் இங்கே வந்துடுச்சு. அண்ட் தென் ரிலீஸ்டு. அதுக்கப்புறம் இந்த மெட்டாலிக் ஸ்பியர் வந்துட்டு எங்கே ட்ராவல் ஆகும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, இட் வில் மூவ் ஃபர்தர் டுவர்ட்ஸ் ஏ, இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் பி, ஆர் இட் வில் ஆசிலேட், ஆர் இட் வில் நாட் மூவ் அட் ஆல்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மிட் பாயிண்டில் இருக்கும் போது மெட்டாலிக் ஸ்பியர் மிட் பாயிண்டில் இருக்கும் போது ஃபோர்ஸ் டியூ டு ப்ளஸ் Q வந்துட்டு இதுவும் ப்ளஸ் Q இதுவும் ப்ளஸ் Q, அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த சார்ஜுக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்கிறனால நெட் ஃபோர்ஸ் வந்துட்டு ஜீரோவாக இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம் இப்போ மிட் பாயிண்டில் இருக்கும் போது. இப்போ இந்த மெட்டாலிக் ஸ்பியரை இங்கே எடுத்து கொண்டு வராங்க டுவர்ட்ஸ் ஏயை நோக்கி கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னா, இப்போ பாயிண்ட் ஏல ஆல்ரெடி ப்ளஸ் கேபிட்டல் Q இருக்குது. இது பக்கத்தில் நம்மளுக்கு இந்த மெட்டாலிக் ஸ்பியரை கொண்டு வராங்க. இந்த மெட்டாலிக் ஸ்பியருங்கிறது வந்துட்டு என்னது, ஒரு கண்டக்டர். ஸோ கண்டக்டரில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே டியூ டு இண்டக்ஷன் ஒரு பக்கமாக சேர்ந்துடும். ஸோ ஏ தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜினால் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரான் எல்லாமே டியூ டு இண்டக்ஷனால் நம்மளுக்கு ஒரு பக்கமாக சேர்ந்துடும். ஸோ அதனால் இந்த மெட்டாலிக் ஸ்பியரை ஏங்கிற சார்ஜ் வந்துட்டு என்னென்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ த மெட்டாலிக் ஸ்பியர் மூவ் டுவர்ட்ஸ் தி ஏ பிகாஸ் என்னது, இண்டக்ஷனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனால் இந்த மெட்டாலிக் ஸ்பியர் வந்துட்டு மூவ் டுவர்ட்ஸ் ஏ. ஸோ ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா it will further move towards A. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ இந்த சார்ஜுக்கும் இங்கே உள்ள மெட்டாலிக் ஸ்பியருக்கும் ரிப்பல்சன் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். பட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மெட்டாலிக் ஸ்பியர் வந்துட்டு எதை நோக்கி போகும், இட் மூவ் டுவர்ட்ஸ் தி ஏ. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் ஏ ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் when an alpha particle of mass m1 approach a target nucleus of charge Ze. ஸோ நியூக்ளியஸோட சார்ஜ் வந்துட்டு Ze, இதை வந்துட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்ரோச் பண்ணுது. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட சார்ஜ் 2e அண்ட் மாஸ் m2. த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி க்ளோசஸ்ட் அப்ரோச் வந்துட்டு எவ்வளோன்னா d0 கொடுத்துருக்காங்க. d0ங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அண்ட் த எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Z இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு Z and directly proportional to m2 or directly proportional to m1 m2 ன்னு கேட்குறாங்க. ஸோ எனர்ஜி ஃபார்முலா வந்துட்டு என்னது, E is equal to 2 Z E square divided by
4 pi epsilon naught into d naught. இப்போ energy is directly proportional to Z. ஸோ இந்த ஃபார்முலாலே ஆன்சர் இருக்குது. ஸோ இட் இஸ் directly proportional to Z. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The potential energy of a pair of nucleons is minimum when they are separated by a boat. இதுக்கு அந்த கிராஃப் தான் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒய் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் இட் இஸ் இன் மெகா எலக்ட்ரான் வோல்ட். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியான்ஸ் ஆர் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு எங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு மினிமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கும். இது -100 மெகா எலக்ட்ரான் வோல்ட், இது வந்துட்டு 100 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னா R is equal to 0.8 ஃபெர்மி மீட்டர். ஸோ ஃபெர்மி மீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 0.8 into 10⁻⁻15 மீட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்ட் ஆன்சர். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்குதுன்னா R is equal to 0.8 ஃபெர்மி மீட்டரில் நம்மளுக்கு மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டூயல் நேச்சரில் கேட்டிருக்காங்க. The figure shows the variation of maximum kinetic energy of emitted electron as a function of frequency. So kinetic energy க்கும் frequency-க்கும் graph போட்டிருக்காங்க. The slope of the curve is, slope m value என்னன்னு கேட்டிருக்காங்க. m value எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் என்னது? E is equal to pi plus kinetic energy maximum. அப்போ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் பை. ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் எந்த ஆக்சிஸில் இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ திஸ் ஒன் ரெப்ரசன்ட் தி ஒய் அண்ட் ஈக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? ஹச் நூ மைனஸ் பை ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஹச் நூ நாட். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அப்போ எம் இருக்க இடத்துல என்ன இருக்குங்க? நம்மளுக்கு h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்குது அண்ட் எக்ஸ் இருக்க இடத்துல நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி. ஸோ தேர்ஃபோர் ஸ்லோப் வந்துட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா m is equal to h. அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். whenever the magnet is moved either towards or away from the conducting coil and EMF is induced whose magnitude is independent of. ஸோ EMF induced ஃபார்முலா வந்துட்டு என்னது? E is equal to -n into d pi by dt is equal to -n into d by dt of பைக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? b into a. அப்போ இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏரியா, இது எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்துருக்கனால ஸ்பீடையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ எதை இண்டிபெண்ட்டாக இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் யூஸ்டு டு கில் ஜெர்ம்ஸ் இன் வாட்டர் பியூரிஃபையர் இஸ். ஸோ வாட்டர் பியூரிஃபையரில் எந்த ரேடியேஷன் யூஸ் பண்ணுவோம்னா யூவி அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம ஏரோ வாட்டர்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.